Hey guys, welcome back to Multiply Hoops. So in case இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட். ஒன்று வந்து க்யூட் லிட்டில் கீ செயின் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு வால் டெக்கோ பீஸ் மாதிரி ஹவுஸ் வார்மிங்காக இது பண்ணியிருக்கேன். டாசல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இதோட அவுட்புட் வந்திருக்கு. பார்க்க போகிறது ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். இது வந்து ஒரு குட்டி க்யூட்டான ப்ராஜெக்ட். ஸோ சின்னதாக ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி ஒரு நேம் போர்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு சிம்பிளாக கிஃப்ட் கேட்டிருந்தாங்க என்னோடய கஸ்டமர். ஸோ வந்து அவங்களுக்காக பண்ணது. ஸோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். டிஆர்ஆர்ன்றது வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். ஸோ அதனால் இது இது வந்து கிளைண்ட் வந்து சொல்லிட்டாங்க எனக்கு டிஆர்ஆர்னு போடணும், அதுக்கப்புறம் நீங்களே எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லெட்டர் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 3 ஸ்பைடர் வெப் ரோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 சைடு லீஃப் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் கீழேயும் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளார் சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி க்ரீம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் லீவ்ஸும் வந்து லேசி டேசி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3 லெட்டர்லேயுமே யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவர்ஸ் வந்து லேசி டேசி. ஸோ இதெல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்புறம் ஸ்பைடர் வெப் ரோஸோட டுட்டோரியல் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். டாசல்ஸ் எப்படி பண்ணணும், டாசல்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோஸுமே என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு வந்து பேக்கிங்கில் நான் எதுவுமே ஸ்டிக் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரை இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை இந்த கிளாத்தே எம்ப்ராய்டரி கிளாத்தையே வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ பேக்கிங் ஆஃப் ஹூப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கீ செயின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கீ செயினோட யூடியூப் டுட்டோரியலும் வந்து உங்களுக்கு வரும், நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னென்னா ரொம்ப குட்டியாக இதில் பண்ணதில் இந்த இடம் வந்து கர்வ் வந்து கரெக்டாக வரல. கீழே ஓரளவுக்கு கர்வ் வந்திருக்கு, பட் மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் நான் இதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட இனிஷியல்ஸ் போட்டு தான். ஸோ இதுக்கு வந்து பேக்கிங் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கீ செயினில் எப்படி வந்து கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டுட்டோரியலும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். டோட்டலாக இந்த ப்ராஜெக்டில் இந்த குட்டி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான். 3 ஃப்ளவர்ஸு, சென்டரில் எல்லோ ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் ரெட் பீச் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாமே, அப்புறம் லீவ்ஸ்க்கு வந்து க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.